யோசித்து பாருங்க, அந்த வில்லை எடுத்து யுத்தத்தில் வில்லை செலக்ட் பண்ணி எடுத்து அம்பரா துணியில் நிரப்பி வில்லு அம்பு எல்லாம் வச்சுட்டு நேர அம்பை வச்சு வில்லை வச்சு அடிக்கும் போது அந்த வில்லு அப்படியே தவறி அவருக்கு காலையோ அல்லது அவருக்கு மேலேயோ பட்டுனா யுத்தத்தில் அந்த யுத்தம் பண்ணுகிறவருக்கு காயம் எதிரியால உண்டாகவில்லை, இந்த வில்லால உண்டாச்சு. நம்மள ஆண்டவர் தெரிந்தெடுத்திருக்கிறார். நம்ம ட்ராக் மாறும்போது அவருக்கு காயம் சத்ருவால் அல்ல, நம்மளால தான். ஆண்டவர் ரொம்ப ஃபீல் பண்ணது யூதாஸ் வந்து கிஸ் பண்ணும்போது ரொம்ப ஃபீல் பண்ணார். முத்தத்தினாலேயா என்ன காட்டி கொடுக்கிற, மோசம் போக்குகிற வில்லு. நம்மை தேவன் தெரிந்தெடுத்திருக்கிறார் அவருக்கென்று. எனக்கு விரோதமா இருந்தவன் என் சத்ரு அல்ல. என் சத்ருவா இருந்திருந்தால் நான் சகித்திருப்பேன். என்னோடு கூட அப்பம் புசித்தவன் தன் குதிகாலை தூக்கினான். ஒரே வழிதான். உடன்படிக்கைக்கு உட்பட்ட பிறகு நம்ம எந்த பாதையை தெரிந்தெடுத்து பயணிக்கிறோம். நம்ம என்னன்னா மற்றவர்களை போல அப்படியே நம்ம மாத்திக்கிறோம். நம்ம இஷ்டத்துக்கு வாழ்ந்துட்டு ஆண்டவரே ஆண்டவரேன்னு வந்துருவோம். வந்துட்டு ஆண்டவர் நமக்கு ஏதாவது செய்யணும். நம்ம அநேகருடைய தேடல் என்ன தெரியுமா? ஆண்டவர் நமக்கு ஏதாவது செய்யணும். அந்த உடன்படிக்கை என்பது அதுக்கு பின்னாக கொடுக்கப்பட்ட கிரயம், ரத்தம் இருக்கு. பட்டயத்தோடு நிற்கிறார்னாலே, ஆபிரகாம் பட்டயத்தை எடுத்து ஈசாக்கின் நுனித்தோலை வெட்டுகிறான். அங்கு உடன்படிக்கையின் அடையாளம். இந்த வேதம் நமக்கு கொடுக்கப்பட்டதுக்கு பின்னாக ஒரு பெரிய உடன்படிக்கை இருக்கிறது. இரத்த சம்பந்தமான புருஷன் என்று மோசையின் மனைவி சொன்னது போல இதுக்கு பின்னாக ஒரு இரத்த சம்பந்தமான உறவு இருக்கிறது. நாம் எந்த பாதையில் பயணிக்கிறோம்? ஒரு காரியத்தை மறந்து விடாதிருங்கள். 6வது அதிகாரம் 1வது வசனத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது, எரிகோ இஸ்ரவேல் புத்திரருக்கு முன்பாக அடைக்கப்பட்டிருந்தது. ஒருவர் வெளியே போகவும் இல்லை, உள்ளே வரவும் இல்லை. எரிகோவை அடைக்கப்பட்டிருக்கிறது. பரலோகம் இன்னும் நம்முடைய வாழ்க்கையில பல காரியங்கள் அடைக்கப்பட்டுதான் இருக்கிறது. மறந்து விடக்கூடாது. யோசுவா கண்களை ஏறெடுத்து பார்க்கிறான். தனக்கு தேவன் நியமித்த பாதையில் பார்க்கும்போது உருவின பட்டயத்தோடு ஒருவர் நிற்பதை பார்க்கிறான். நிற்பதை கண்ட யோசுவா என்ன செய்யணும்? 2 ஆப்ஷன் இருக்கு. ஒன்று அவர் கிட்ட போகணும், இல்லைன்னா ட்ராக் மாறணும். யோசுவா வேதம் சொல்லுகிறது 5:13 ஆமே, யோசுவா அவரிடத்தில் போய் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அவர் கையில் எப்படி வச்சிருக்கிறார்? கையில எதோட நிற்கிறார்? கத்தியோட நிக்கிற ஒரு ஆள் பக்கத்தில் எத்தனை பேர் போவீங்க? ஆமே, யோசுவா போறார். இந்த கிட்ட போயிட்டாங்கன்னு வைங்களேன், அதுக்கு அடுத்து நடக்கிறதெல்லாம் சடுதியா நடக்கும். இதுதான் சத்தியம். அக்கினி முச்செடி பட்டி எரியும் போது மோசே அதை பார்க்க எங்க போறாரு? கிட்ட போறாரு. அக்கினி முள்ளு, யாராவது கிட்ட போவாங்களா? போக மாட்டாங்க. மோசே கிட்ட போறாரு. அதுக்கப்புறம் நடக்கிறதுல மிராக்கிள். இன்னைக்கு தூரத்திலிருந்து பார்க்கும்போது ஐயோ இது பட்டயம், இது அக்கினி, இது இப்படி இருக்கு. தூரத்திலிருந்து பார்க்கும்போது தேவ சித்தம் என்பது நம்ம கண்ணுக்கெல்லாம் அப்படிதான் தெரியும். அதனாலதான் இது கடினமான உபதேசம். யார் இதை கேட்பார் என்று அநேகர் விலகி போனாங்க. ஆனா கூடவே இருக்கிற 12 பேருக்கு விலக மனசே இல்லை. அவர் பட்டயத்தோட நிற்கும் போது ஐயோ தேவ சித்தத்துக்கு அர்ப்பணிக்கிறதா? வேண்டாம் வேண்டாம். அவர் எதோட நின்றுக்கணும் தெரியுமா? நீ தூரத்துல இருந்து பார்க்கிறவனுக்கு அது பட்டயம், கிட்ட வந்து பழகிறவனுக்கு தான் தெரியும் அது பரிசு. அல்லேலூயா. இது அடிக்கடி சொல்லுவேன், தூரத்தில் இருக்கிறவங்களுக்கு இது நுகம், கிட்ட வர இது சுகம். இந்த வேதம் அவ்வளவு இனிமையானது. ஹல்லேலூயா. கிட்ட போறான், கத்தியோட நிக்கிறார். யோசுவாவுடன் அவனுடைய கத்தி எடுக்கல, யோசுவா கையில கத்தி இல்ல.
யோசுவா கையில திட்டம் இல்லை, யோசுவா கையில ஃபியூச்சர் இல்ல, யோசுவா கையில எந்த பிளானும் கிடையாது. எல்லா திட்டமும் எல்லா ஃபியூச்சர் பிளானும் அவர் கையில இருக்கிறது. நான் செய்ய வேண்டியது ஒன்னே ஒண்ணுதான், அவர் கிட்ட போகணும். உந்தன் சத்தம் கேட்பே, உந்தன் சித்தம் செய்வே, உமக்காக உயிர் வாழ்கின்றே. உந்தன் சத்தம் கேட்பேன், உந்தன் உமக்காக உயிர் வாழ்கின்றேன். நான் உமக்காக உயிர் வாழ்கின்றேன். நான் உமக்காக. கிட்ட வந்து ஒன்னே ஒண்ணு கேட்கிறார், நீர் எங்களை சார்ந்தவரோ சத்ருவை சார்ந்தவரோ? அவர் சொல்லுகிறார் அல்ல அப்படிங்கிறார், அல்ல அப்படிங்கிறார். யோர்தானை கடந்தவன் அவரை தன் பக்கத்தில் இழுக்கிறவனாய் இருக்கக்கூடாது, அவன் அவர் பக்கத்தில் நிற்கிறவனாய் மாற வேண்டும். நீ யோர்தானை கடந்துட்டேனாலே பவுல் சொல்லுவார், நாட் ஐ பட் கிரைஸ்ட் அப்படிம்பார். நான் அல்ல, நீ யோர்தானை கிராஸ் பண்ணிட்ட. நீங்க இயேசு கிறிஸ்து யோர்தானை கடந்த பிறகு இயேசுவை ஆவியானவர் கொண்டு போனார் என்று பைபிள்ல இருக்கிறது. பிசாசினால் சோதிக்கும்படிக்கு ஆவியானவர் அவரை வனாந்திரத்துக்கு கொண்டு, ஆவியானவர் அவரோடு கூட போனார் என்றல்ல, ஆவியானவர் அவரை கொண்டு போனார் என்று இருக்கிறது. நாம் எல்லாம் நம்முடைய பாதையில் அவரை இழுக்க விரும்புகிறோம். அதனாலதான் அவர் அல்லன்ட்டார். நான் கர்த்தருடைய சேனையின் அதிபதியா வந்திருக்கிறேன். இதை கேட்டதும் யோசுவா முகங்குப்புற விழுந்து பணிந்து கொண்டான். அதன் பிறகு அந்த இடத்துல யோசுவா நிக்கல. இப்போ இப்போ அவர் கீழே விழுறதுக்கு முன்னாடி அந்த இடத்துல எத்தனை பேர் நிக்கிறாங்க? கேட்டுட்டு தானே இருக்கிறீங்க? எத்தனை பேர் இருக்கிறாங்க? 2 பேர் நிக்கிறாங்க. இப்ப கீழே விழுந்த பிறகு எத்தனை பேர் நிக்கிறாங்க? ஒருத்தர் தான் நிக்கிறார், ஒருத்தர் தான் நிக்கிறார். நம்ம பாதையில நமக்கு பதிலாய் அவர் மட்டும் நிப்பாருன்னா அடைக்கப்பட்டிருக்கிற எரிகோ எல்லாம் அடுத்த அதிகாரத்திலேயே ஓபன் ஆயிரும். இது நானும் நிப்பேன், அவரும் நிப்பேன், 2 பேரும் இடிச்சு இடிச்சு சேருக்கு சண்டை போடுற மாதிரி இல்ல. சொல்லிட்டு அடுத்து கேட்கிறாரு, என் ஆண்டவர் தமது அடியானுக்கு சொல்லுகிறது என்ன? நாம இருந்தா என்ன கேட்போம்? ஆண்டவர் உமது அடியானுக்கு செய்வது என்ன? இப்படி கேட்கிறோமா? ஆண்டவர் எனக்கு என்ன செய்வீர், என்ன தருவீர்? இப்படி கேட்கிற இடத்துல நீங்க எனக்கு என்ன சொல்ல விரும்புறீங்க? ஒருத்தன் பணிந்து விழுந்து கேட்கிறான்னாலே அவன் அதை செய்யறதுக்கு ரெடி ஆயிட்டான் அர்த்தம். அப்போ ஆண்டவர் சொல்றதை செய்யறதுக்கு நான் ரெடி ஆகலைன்னா இன்னும் கீழே விழ வேண்டிய சுயம் என்னில் இருக்கிறது. சுயம் என்னில் சாம்பலாய் மாற சுத்தாவியேயானல். ஒரு காரியத்தை ஆண்டவர் சொல்றாரு, அதை என்னால செய்ய முடியலன்னா நான் இன்னும் அவருக்கு முன்னாடி என்ன செய்யல, விழல. என் சுயம் இன்னும் விழலன்னு அர்த்தம். என் சுயம் விழாம என்னால இதை கேட்க முடியாது. ஆண்டவர் அடியானுக்கு சொல்வது என்ன என்று. தமஸ்குக்கு போகிற வழியிலே கர்த்தர் பவுலை சந்தித்த போது பவுல் விழுந்தான். அவன் விழுந்து கேட்கிறான், விழுந்துட்டான். விழுந்துட்டாலே நம்ம கேட்டுருவோம், என்ன செய்ய சித்தமா இருக்கிறீர்? ஆண்டவரே, உங்க சித்தம் செய்வதற்கு என் சுயம் தடையா இருக்குமானா? யோசுவா விழுந்ததுக்கும் பவுல் விழுந்ததுக்கும் வித்தியாசம் உண்டு. இந்த வேடை நடுக்கத்தோடு சொல்றேன். பவுல் விழுந்தது கர்த்தர் வந்து அந்த வெளிச்சத்துல விழுந்தான். யோசுவா அவனாக விழுந்தான். என்னால என் சுயத்தை கீழே போட முடியலன்னா விழ வச்சிருங்கப்பா.
எனக்கு உங்க சித்தம் செய்யணும்பா. நான் சொல்றது எத்தனை பேருக்கு விளங்குதுன்னு தெரியல. எனக்கு கிருபையாய் இந்த தீயையும் தண்ணீரையும் கடக்க பண்ணி விட்டீர். யோசுவா போல என்னால விழ முடியலையா, பவுல போல விழ வச்சிருங்கப்பா. உம்மை போல யாரும் இல்லை என்னை என்றும் நேசிக்க. உம்மை போல யாரும் இல்லை என்னை என்றும் நேசிக்க. உந்தன் சத்தம் கேட்பேன், உந்தன் சித்தம் செய்வேன், உமக்காக உயிர் வாழ்கிறேன் நான் உமக்காக. இது ரெண்டும் வேணான் இருக்கிறவங்க விலகி போயிருவாங்க, விலகி போறவங்க கெட்டு போவாங்க, விலகி போறவங்க வேதனை உண்டாக்குவாங்க. ஒரு வில்ல யுத்தத்துக்கு எடுத்துட்டு போறாங்க, வேட்டைக்கு எடுத்துட்டு போறாங்க. அந்த வில்லால அவர் நினைச்சதை நடத்த முடியலைன்னா அடுத்த ஆப்ஷனே என்ன? அந்த வில்ல தூக்கி என்ன பண்ணுவாங்க? இப்போ ஒரு வில்ல, நம்ம தான் ஒரு வில்ல அம்பை வச்சு அடிக்கிறோம். அந்த அம்பு அப்படியே சுத்தி நம்ம காலில் வந்து விழுது. இந்த வில்லை வச்சு நம்ம நினைக்கிறது மாதிரி இந்த அம்பு போகலைன்னா எவ்வளவு நேரம் பார்ப்போம். கொஞ்ச நேரத்தில் வில்ல நம்மளை என்ன பண்ணுவோம்? உடைச்சி. ஆகாதவனண்டு உலகம் தள்ளலாம், ஆகாதவனண்டு கர்த்தர் தள்ளிடக்கூடாது. நான் யோர்தானை கடந்தவன்லாம் சொல்லி அங்க வேலைக்காகாது. யோசுவாவை அவர் தள்ளியோ ஒன்றும் இல்லை. யோசுவா விழுந்தான், பவுல் அப்படி இல்லை. விழுந்ததுக்கு அப்புறம் கேட்கிறேன், நீங்க யாருன்னு. ஆண்டவர் உண்மை அறிகிற அறிவில் நான் வளர்றதுக்கு என் வாழ்க்கையில் ஒரு வீழ்ச்சி உண்டாகணும்னா நான் ரெடி. உங்க சித்தத்துக்கு என்னை முழுமையா ஒப்பு கொடுக்கறதுக்கு நான் விழணும்னா ஆண்டவர் உங்களுக்கு தெரியும் எது எனக்கு நல்லதுன்னு. அதை என் வாழ்க்கையில் அனுமதிங்க ஆண்டவரே. அனுமதித்ததெல்லாம் நடத்திடும் பாதைகளும். கைகளை உயர்த்தி அனுமதித்ததெல்லாம் ஆமென். அதின் காலத்தில் எனக்கான யாவும் செய்து முடிப்பீர். அதின் யாவும் செய்து முடிப்பீர். உங்க கைகள் ஆமென் உம்மால் கூட க்ளோரி. உங்க கைகள் ஓரலமா சஞ்சனரமா கடறியா ஜனலறியா ஆமென் உம்மால் கூடாததேது. பிரியமானவர்கள், என்ன ஒரு வார்த்தை நேரம் போய்விட்டது. ஒரு வார்த்தை கூட சொல்லி முடிக்க விரும்புகிறேன். முழுமையாய் அவருக்கு முன்பாய் விழுந்த போது கர்த்தர் சொல்லுகிறார், 15வது வசனம். அப்பொழுது கர்த்தருடைய சேனையின் அதிபதி யோசுவாவை நோக்கி, உன் கால்களில் இருக்கிற பாதரட்சைகளை கழட்டி போடு, நீ நிற்கிற இடம் பரிசுத்தமானது என்றார். யோசுவா அப்படியே செய்தான். சுயம் ஒருவனுக்கு சாம்பலாகும் போது கர்த்தர் சொல்றதெல்லாம் அவனுக்கு செய்ய முடியும். இன்னைக்கு கர்த்தர் சொல்றதை நம்மளால செய்ய முடியாததுக்கு காரணம் சுயம் இன்னும் நம்ம ஓங்கி இருக்கிறது. அது அவருக்கு முன்பாக விழட்டும், அவருக்கு முன்பாக ஒன்றுமில்லாமல் ஆகட்டும். எனவே தான் பவுல் சொல்லுகிறார், நான் அனுதினமும் சாகிறேன். எதற்கு தெரியுமா? நான் எதற்காக பிடிக்கப்பட்டேனோ அதை அடையணும். ஆமா, என் வாழ்க்கையில கர்த்தர் செய்யும்படி சொல்லப்பட்டவைகள் எல்லாம் நான் செய்து முடிக்க வேண்டும். என்னுடைய கோர்ஸை நான் கம்ப்ளீட் பண்ணணும். யோசுவா அப்படியே செய்தான். இன்னைக்கு வார்த்தை வரும்போது நம்மளால அக்செப்ட் பண்ண முடியாததுக்கு ரீசன் என்ன தெரியுமா? சுயம். யோர்தானை கடந்த பிறகும் இன்னும் சுயம் நம்மில் ஓங்கி இருக்குமானால் நாம் கர்த்தரை வேதனைப்படுத்தி நம்மை ஏமாற்றிக் கொண்டிருக்கிறோம். நமக்கு முன்பாக எரிகோ இன்னும் அடைக்கப்பட்டுதான் இருக்கிறது. இந்த பூமியிலேயே ஒரு கதவு இன்னும் திறக்கப்படுவதற்கு இப்படி தாமதமாகும் போது நம்ம எதை நோக்கி பயணிக்கிறவர்கள்? நித்தியத்தை நோக்கி பயணிக்கிறவர்கள், கானானை நோக்கி பயணிக்கிறவர்கள். ஆமென், பரம கானானை நோக்கி பயணிக்கிறவர்கள்.
ஹல்லேலூயா. ஆண்டவரே, பட்டயத்தோடு நிற்கிற யோர்தானை கடக்கிற ஒவ்வொருவருடைய வாழ்க்கையும் கர்த்தருடைய கையில் இருக்கிறது. அவரிடத்துல போனோம். அவருக்கு முன்பாக யோசுவா அப்படியே செய்தான். ஒன்றை புரிந்து கொள்ளுங்கள், கர்த்தர் நம்மிடத்துல ஒன்றை செய்ய சொல்லுகிறார்னா, ஆமே, அது நம்மை பரிசுத்தப்படுத்துவதற்காக மட்டுமே. அது நம்மை வேதனைப்படுத்தவோ காயப்படுத்தவோ நம்மை பரிசுத்தப்படுத்துவதற்காக மட்டுமே. இந்த வார்த்தையை இன்னைக்கு மெடிடேட் பண்ணி டைப் பண்ணும்போது ஆவியானவர் அப்படிதான் பேசினார். இவ்வாறு உன்கிட்ட நான் ஒன்று செய்ய சொல்றேன்னா, ஆமே, அது செய்ய உனக்கு கடினமா இருந்தாலும் நான் உன்னை பரிசுத்தப்படுத்துவதற்காக மட்டுமே. எந்த மட்டும் நீ பரிசுத்தமாகிறாயோ அந்த மட்டும் நான் உனக்குள்ளே சந்தோஷமாய் உலாவிக் கொண்டிருப்பேன். இல்லை என்றால் நான் துக்கத்தோடு உனக்குள்ளே வாழ்ந்து கொண்டிருப்பேன் என்றார். நமக்குள்ளே ஆவியானவர் துக்கத்தோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறதை, ஹல்லேலூயா, அவர் பரலோகத்தையே சந்தோஷப்படுத்துகிறவர். ஒரு நதி உண்டு, அது தேவனுடைய நகரத்தை உன்னதமானவர் வாசம் பண்ணும் பரிசுத்த ஸ்தலத்தையும் சந்தோஷிப்பிக்குமா. அவன் பரலோகத்தையே சந்தோஷப்படுத்துகிறவர். தேவனுடைய ராஜ்ய புசிப்பும் குடிப்பும் அல்ல, அது நீதியும் சமாதானமும். அடுத்த என்ன வார்த்தை? பரிசுத்த ஆவியினால் உண்டாகும். அது பரலோகத்தையே சந்தோஷப்படுத்துகிறவர். நமக்குள்ளே துக்கத்தோடு வாழ்ந்து கொண்டிருக்க நாம் இடம் கொடுக்காதபடிக்கு, நாம் காரணமாகாதபடிக்கு அவரை மகிழ்ச்சியாக்கணும். ஆண்டவரே, சுயம் சாம்பலாகட்டும். உம்மை போல என்னை நேசிக்க ஒருவரும் இல்லை. உமக்காக நான் வாழணும்.